Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். குட் ஈவினிங் கைஸ். ஸோ நேற்று வந்து நான் அதுதான் சொன்னேன், அந்த என்னது அசெண்டிங் இது மாதிரி ஒரு வெஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது, ரைசிங் வெஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது. அது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். சரியா, நான் பேரிஸ் தான் வச்சிருக்கிறேன், பட் ஆனால் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்க. இப்போ காலையில் என்ன ஆச்சுன்னா, காலையில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை லோ மார்க் பண்ணியிருந்தோம்னா நல்லா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐபி லோ இன்னைக்கு தான் உடஞ்சி. ஸோ உடஞ்ச உடனே என்னாச்சு, நேராக வந்து ப்ரீவியஸ் டே லோவில் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி வந்து அப்படியே ஆசிலேட் ஆயிருந்துச்சு. ஒன்றே ஒன்று தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து மார்க்கெட் வந்து டே லோவில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அது வந்து மேபி இந்த பியரிஷ்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அது ஒரே ஒரு நல்ல சிக்னலாக இருக்குது. பட் ஆனால் தான் இப்போ நீங்கள் இங்கே சார்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்விங்காக பார்க்கணும், இந்த ஸ்விங் உடையணும். ஓகேவா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ்லேயுமே வந்து நம்ம ஒரு சில செட்டப் ஃபாலோ பண்ணுவோம். அதுலேயுமே வந்து செல் வந்துருச்சு. ஜாயின் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு மியூட் பண்ணிங்க. அதாவது பேசுகிற நம்ம மட்டும் பேசுங்க, மியூட் பண்ணுங்க. இது ஒரே ரிக்வஸ்ட் தான், ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு மியூட் பண்ணுங்க. சரியா? அப்படி இல்லைன்னா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாத மாதிரி ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா நான் காலில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். சரி, யாருன்னு தெரியல, நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஒருத்தர். சரி, அப்போ தான் இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்காக பார்க்கும்போது இந்த லோ உடையணும். ஸோ நாளைக்கு அது உடஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். மீதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதான் அந்த 3 மினிட் சிக்னல் பார்ப்போம்ல, அந்த 3 மினிட் சிக்னல் படி பார்த்தீங்கன்னா அது செல் வந்து வந்துருச்சு காலையிலேயே. ஸோ அது க்ளோஸ் வந்து இங்கே க்ளோஸ் கிட்டே வந்து லோ கிட்டே க்ளோஸ் ஆகிறதுனால அது அதோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் மேஜராக இதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த சிக்னலாகவே ட்ராக் பண்ணலாம். அதை திரும்பி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷனாக வைக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா நம்ம ஏதாவது செல்லுன்னு சொல்லி வச்சு அடுத்த நாளே மார்க்கெட் வந்து மேலே போயிடுதுன்றதுனால நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. நான் அந்த குரூப்லேயுமே வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து டேரக்ஷனாக எதுவும் பெருசாக எடுக்க போகிறதுல, ஒன்லி டைம் பேஸ் பண்ணி டைம் T30க்கு பேஸ் பண்ணி மட்டும் தான் பொசிஷன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஃபர்தராக வந்து ஏற்கனவே புலிஷ் பொசிஷன், சரி ஏற்கனவே பேரிஷ் பொசிஷன் இருக்குது. அது இந்த லோ உடஞ்சதுன்னா இன்னும் ஆக்டிவாக பொசிஷன் இருக்கும். அவ்வளோதான். நான் ஒன்றும் பெருசாக எதுவும் எக்ஸ்ட்ராடனரியெல்லாம் அது கிளிக்க போகிறதில்ல. இப்போ இன்னைக்கோ நாளைக்கோ சரி எதுவுமே பண்ணல. வியூவாக பார்த்தீங்கன்னா இதான். இப்போ அகைன் நீங்கள் லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அது ஆக்சுவலாக டாப் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. பட் நான் பயஸ்டாக பேரிஷன் இருக்கிறதுனால நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். நான் தான் சொன்னேன், இந்த வெஜ்ஜி நேற்று வரைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா, வெஜ்ஜிலேருந்து வெளில வந்துச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன நடக்கும்னா, இப்போ நான் 3 மினிட்ஸ் செல் வந்துருக்கனால ஒன்று இப்படியே போகலாம், அப்படி இல்லைன்னா இது ரீடெஸ்ட் ஆகி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு வேளை ரீடெஸ்ட் ஆகுதுனாலும் நீங்கள் தான் இந்த சிக்னலாக பார்த்தீங்கன்னா சிக்னல் டு சிக்னல் ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது செட்டப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா இது கேப் இருக்குது, அந்த கேப் ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா ஒரு வேளை பெட்டர் என்ட்ரி கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இதான். இப்போ இதோட ஸ்ட்ரென்த்தோ இல்லை இதோட அப்மூவோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து வருது. ஸோ அதனால ஜென்ரலாகவே டாப்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் இல்லைனா வந்து இது வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். உடனே தான் நீங்கள் அதை டாப்பு பாட்டம்லாம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம். ஜென்ரலாக சிக்னல் டு சிக்னலாக போங்க. போனீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு மினிமமாக தான் ஒரு வேளை அந்த இது வந்ததுன்னா இந்த கேப் வரும். ஸோ அந்த கேப் கிட்ட வந்து இந்த சேனலோட சப்போர்ட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வரைக்கும் வரும். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி பொறுமையாக பார்க்க வேண்டியதான். ஸ்ட்ரக்சராகவே ரைட் பண்ணி போனீங்கன்னா கூட போதும். 15 மினிட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 15 மினிட்ஸ்லேயுமே ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா எந்த ஓடையுன்றது நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஒரு லைன் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதான் 15 மினிட் ஸ்ட்ரக்சர். காலையில் வந்து நாளைக்கு உடையணும்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த லோ உடஞ்சா செல்லிங் வந்து 15 மினிட்ஸ்லேயே வந்துடும். பட் அகைன் அதான் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபுல்லாக நியூஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால அது ஃபுல்லாக நியூஸாகவே ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பொசிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக மட்டும் வச்சுங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் பேரிஸ் தான். பேரிஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இங்கேருந்தே பேரிஸ் தான் இருக்கிறேன். 13900 வந்து இந்த சேனல் டாப்பில் வந்து நான் பேரிஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை தான் பொறுமையாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதான் இப்போ இதுக்கப்புறம் வந்து தான் இப்போ அந்த பேரிஸ்னஸ் எங்கே திரும்பி நான் ஸ்ட்ராங்காக எடுப்பேன் இல்லை அக்ரெசிவாக எடுப்பேன் அப்படின்னா இந்த லோ உடையும் போது ஸ்ட்ரக்சராக எடுப்பேன். இல்லைனா வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் எடுக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொசிஷனோட அப்டேட் வந்துடும். அது நம்ம எப்பவுமே ஒரு அக்கௌண்ட்டு நம்பரோட அக்கௌண்ட் லேர்ன் பண்ணுறோட அக்கௌண்ட் வந்து காமிப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர்ஸ் வந்து நான் ஒன்றும் பெருசாக வீக்கில் காலையில் சும்மா மாற்றி மட்டும் போட்டேன் தான். ஓகேவா? அது அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆர்டர் வந்து காலையில் சும்மா இதுதான், வேறு எதுவுமே பண்ணல, சும்மா வீடிங் மட்டும் தான் பார்த்துருந்தேன். பொசிஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளாக கொஞ்சம் நைட்டில் இருந்துச்சு, 25 ரூபா 30 ரூபா நைட்டில் இருந்துச்சு. அது மோஸ்ட்லி வந்து ரிகவர் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ரிகவர் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து 1,00,000 மேலே இருக்குது. பட் நான் தான் அது நான் நெட்டாக இன்னும் பார்க்கல. நான் பொசிஷனாக மட்டும் தான் ட்ராக் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நேற்று டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும். அது இந்த 28th வந்து கால் ரீச் வச்சுருப்பேன், அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த 28th பொசிஷன் வந்து நல்லா ஃபுல்லாக ரிகவர் ஆயிடுச்சு. பாதி வந்து அதுதான் ரிகவர் ஆச்சு. அது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்க்கலாம். ஏன்னா சும்மா எம்டிஎம்மாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது இருந்தது. ஸோ நம்ம டெய்லி கையில் பார்க்குறதுக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்ப்போம்.
ஸோ இதான் அந்த ரேஷியோ நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒருவேளை புரியாதவங்க இல்லை முழிக்கிறீங்கன்னா நேற்று வீடியோ ரெக்கார்டிங் மாத்திரம் பார்த்துட்டு இல்லை நேற்று இல்லை டெய்லி வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நான் வந்து ஸ்ட்ராட்டஜியாகவே ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொஸ்டின் தான் அது. ஸோ அது நேற்று நைட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. இப்போ அது கரெக்டாக உள்ள ஷேப்பில் உள்ள வந்துச்சு. நான் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் நாளைக்கோ இல்லைனா ஃப்ரைடே இல்லைனா மண்டே மார்னிங் வந்து இந்த கொஸ்டின் க்ளோஸ் பண்ணிடுவேன். எனக்கு எந்த வரைக்கும் கேரி பண்ணி போகிற ஐடியா இல்லை. பட் நான் தான் பொறுமையாக பில்ட் அவுட் இப்போ தான் உள்ள வந்துருக்குங்க. ஸோ டவுன் சைடில் வந்து இப்போதைக்கு இது வரைக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப் சைடாக இருந்தால் இப்போ இது வரைக்கும் இருக்குது. ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சராகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த பி ரேஷியோன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, பி ரேஷியோ அதான் காலையில் வந்து மாற்றி ஒரு கொஸ்டின் எடுத்தேன்னு சொன்னீங்க. காலையில் மாற்றி நவுத்தி போட்டது வந்து இது 28 ரூபா இருந்தது. அதை மீதி 8 லாட்டை புக் பண்ணி இங்கே 57 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். சரியா, அது மாற்றி பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்போ மேலே போனாலும் இப்படி இருக்கும். ஸோ கீழே வந்தாலும் பொறுமையாக வந்தாலும் அதுதான் நான் ரேஷியோ தான் ரொட்டீன் இருக்கேன். அதை அது கேலண்டராக வச்சிருக்கேன். ஸோ மேலே வந்து பை பண்ணிட்டு அதுக்கான விஷயங்கள் வந்து இங்கே ரொட்டேட் பண்ணிருக்கேன். ஸோ இன்னொரு ஒரு நாள் 2 நாள் இதையும் விட்டுருந்தா இது ரெண்டு தான் இன்னைக்கு ஹெவியாக வந்து ப்ராஃபிட். நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஹெவி லாஸ்ட் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஸ்டார்ட் உங்களுக்கு தெரியும். நான் அந்த 24 வச்சிருக்க ஸ்டார்ட் தான், அதை அப்படியே தான் வச்சிருக்கேன். உங்க கையை வைக்க ஸோ ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்தீங்கன்னாலே இதுதான். ஸோ 28 இருந்தது. அதே மாதிரி வெறும் புட்டு மட்டும் புட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ புட்டில் வந்து மேலே வந்து பை இருக்கும். சரி, மீதி இருக்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு நோட்டி போட்டது. ஸோ அந்த 57 ரூபாய் செல் பண்ணி வந்து இன்னைக்கு நோட்டி போட்டது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அதோட ஜூனில் வந்து ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். அதுதான் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அது மொத்தமே 10 ரூபா தான் ரிக்கவர் ஆச்சு. ஸோ மீதி 1 லட்ச ரூபா வந்து இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இது வந்து இது அப்புறம் என்னோட எப்பவுமே ரெகுலராக சொல்லுவாங்க அது வந்து அதில் இன்னைக்கு ஒரு 38 ரூபா வந்துருக்கு. நானும் பேரிஸ் தான் வச்சிருந்தேன். கடைசி 2 நாளாக வந்து ஒரு 14 ரூபா நெகட்டிவ், அப்புறம் ஒரு 15 ரூபா நெகட்டிவ். ஸோ இன்னைக்கு வந்து அது ரெண்டுத்தையும் ஓவர் கம் பண்ணி மொத்தம் வந்துச்சு. அங்கேயும் அதுதான் நீங்கள் எம்டிஎம்ஓ பார்க்குறீங்க. அங்கேயும் வந்து நான் பொசிஷனாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இந்த இந்த 3 மினிட்ஸ் வந்து நம்ம லேர்னர்ஸ் டீச் பண்ணுறதுக்காக நான் பொசிஷன் வச்சிருந்தேன். அதை நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வர எடுத்திருந்தேன். கண்ட்ரோல்டு செல்லாக பண்ணேன் எப்படி, சரி, அப்புறம் லேடராக பண்ணேன் எப்படி, அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டு பையிங் பண்ணேன் எப்படி. இப்போ இதெல்லாம் வந்து நேற்று வந்து 8 ரூபாய் 8 ரூபாய் 8 ரூபாய் நைட் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் தான் ரிக்கவர் ஆகிட்டேன். இது இது வந்து நான் பெருசாக பண்ணல. இது அப்படி தான் வச்சிருக்கிறேன். ஸோ அது ரேஞ்சுக்கு தான் இருக்குது. இன்னொரு நாள் 2 நாள் பார்த்துட்டு டேரக்ஷனும் இப்போ நம்ம செல்லு தான் இருக்கிறதுனால தேவை தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. இல்லைன்னா அதான் ஸ்ட்ரக்சராக உடையணும், இல்லைனா மேலே போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரோல்டு பையிங்லேயே வந்து நான் ரேஷியோ மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த ரேஷியோ வந்து திரும்பி இப்போ 1:4 வச்சிருக்கேன். ஸோ பொறுமையாக தான் இப்போ நெல் பண்ணால் கூட போதும். ஏன்னா நான் 24 உங்களுக்கு நல்லா தெரியும். 23,600 ஆமாம் அங்கே வந்து செல்லுக்காக தான் நான் ரீச் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் எடுத்தேன் பீப்புளுக்கு. அவங்களுக்கு எதாவது சொல்லியிருக்கேன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றதையும் வந்து நான் உங்களுக்கு கிளாஸாகவே சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து இந்த கொஸ்டின் ரன் பண்ணுறேன். அதே மாதிரி ரேஷியோஸ் வச்சிருந்தோம் அந்த அக்கௌண்ட்லையும். ஸோ அது வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. நேற்று அட்ஜஸ்ட் பண்ண தான், அதுன்னு எதுவும் கை வைக்கல. இதாகவே கொஸ்டின் வந்து இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ்க்கு அப்புறம் அது பேரி ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சிருந்தேன்ல, அது இப்படி தான் வச்சிருக்கேன். நேற்று அது ரொம்ப நாளாக இப்படியே தான் வச்சிருக்கேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஒரு பக்கம் ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அந்த மேல் லெட்டர் அப்படியே தான் இருக்குது. எதுவும் பொசிஷன் இப்போ தான் செல் வந்துருந்தாலும் அதுலேயும் கை வைக்கல. இனிமேல் தான் அது பண்ணணும். ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இதான் அப்டேட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த ஏற்றமில் புதுசாக நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் வச்சு நான் மைண்டில் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதுக்காக வந்து பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல நேற்று சொல்லியிருந்தேன்ல, அந்த பொசிஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்கள் ஜஸ்ட் இது எம்டிஎம்ஓ மட்டும் பாருங்கள். இப்போ தாங்க இன்னைக்கு வந்து 10,000 ரூபா வந்துச்சு. அது மொத்த கேப்லேயும் நான் 15 லட்ச ரூபா தான் வச்சிருக்கேன். அது வந்து ஜென்ரலாக அது ஒரு லோன் அமௌண்ட்டு. ஓகேவா, எனக்கு வந்து லோன் அமௌண்ட் போதும், மீதி கேஷ் பண்ணாலே போதுன்றது தான் ஒரு ஐடியா. அதை நான் பெருசாக அட்ரஸாக பண்ண மாட்டேன். ஓகேவா, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 28ல் பொசிஷன் எடுத்து வச்சுங்க. அது நல்லா கரைஞ்சிச்சு. 28 ஏப்ரலில் வச்சுருந்த பொசிஷன் நல்லா கரைஞ்சிச்சு. ஸோ அதே வந்து ரெண்டுமே 32 ரூபா ஆயிடுச்சு. ஸோ நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது ட்ராக்கிங் பார்க்குறீங்கன்னா அது இருக்கும். ட்ராக்கிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தான் ட்ராக் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே நானே பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ட்ரேடும் சேர்த்து நானே பண்ணுறது தான். உங்களுக்கு சொல்லி கொடுங்க. சரி, அப்புறம் அந்த மே பொசிஷன் நான் இனிஷியேட் பண்ணல. 5th ஆஃப் மேல வந்து நேற்று ஒரு பொசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை லைவ்ல அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி வச்சுருந்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி சொல்லியிருந்தேன். டவுன் சைடில் வந்து பெருசாக ப்ரொடெக்ஷன் இல்லை. சரி, அப்போ இன்னைக்கு வந்து 3 மினிட்ஸில் செல் வந்ததுனால அது ஒரே ஒரு செல்லு மட்டும் இன்னைக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். நேற்று வந்து இது 2 லாட் இருந்துச்சு. இது 2 லாட்டு வித் ப்ரொடெக்ஷன் 2 லாட் இருந்துச்சு. இப்போ அதே பொசிஷன் தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் பார்க்குற ஸ்ட்ராட்டஜியில் வந்து செல் வந்ததுனால இது வந்து இன்னொரு 1 லாட் மட்டும் சேர்த்து செல் பண்ணியிருக்கேன். அது இப்போ பே ஆஃபாக எப்படி இருக்கும்னா இந்த ஒரு கால் மட்டும் எக்ஸ்ட்ரா செல் ஆகி இப்படி இருக்கும், இப்படி வரும். ஓகேவா, ஃபுல்லாக பை பண்ணால் தான் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி வரும், அடிஷனல் செல் இருக்கும். இந்த பக்கம் வந்து மேலே இருக்கும். ஸோ அதோட இது வந்து ஓவராலாக நெட்டுக்கு வந்து 5,000 ரூபாய் இருக்குது. இன்னொன்று அதே மாதிரி 26th மேல வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருந்தேன். அதில் நான் அதுவும் கை வைக்கல. அது அப்படியே தான் இருக்குது. 26th மேல வந்து அது ப்ரீமியமாக லைட்டாக இப்போ தான் செட்டில் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஓவராலாக வந்து இப்போ தான் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதுவுமே தான் ட்ராக்கிங்காக பார்க்குறீங்க. பட் ஆனால் நான் எல்லாத்துக்கும் ட்ராக்கிங் மேலே நம்ம லைவாக தர முடியாது. எல்லாத்துக்குமே பெரிய வேலை இருக்குது. அதே மாதிரி வந்து ஏற்றமில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கிள்
மேல வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன் அந்த 5 லேக்ஸை பேஸ் பண்ணி, அது அப்படியே இருக்கு. நான் அதான் இது 5 லேக்னு அலோகேட் பண்ணி வச்சிருக்கிறேன். மீதி இருக்க பொசிஷனில் வந்து ஏப்ரலோட அயன் கான்ட்ராக்ட் வச்சிருந்தேன், அது நல்லா சென்டராக வந்துச்சு. வேல்யூ பார்த்தீங்கன்னா அது 15,000 பாதி வந்துச்சு. ஸோ நாளைக்கு என்னன்னு பார்த்து கட் பண்ணுற வேண்டியதான். நான் செல் பண்ணதெல்லாம் கரைஞ்சு போச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 90 ரூபா பண்ணது, 72 ரூபா பண்ணுது, நல்லா கரைஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு வந்து என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு எந்துக்கோ இல்லைனா ஃப்ரைடே காலையில் வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். எனக்கு டிப்ளாய் கேப்பில் 2 லட்ச ரூபா, அதில் 9,000 ரூபா கட்டுது. ஸோ நான் அதை பொறுமுறையாக தான் டிப்ளாய் பண்ணேன். நான் இது 5 லேக்ஸ்னு வச்சுருக்கேன். 5 லேக்ஸ்னா கூட அது 9 ரூபா, நாளைக்கு இன்னொரு 1000 ரூபா சேர்த்து வந்தால் எனக்கு 2% சரி அலோகேஷனை பார்த்தா. ஸோ அதை கட் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு பொசிஷன் வந்து இதுவும் அந்த 5 லேக்ஸை பேஸ் பண்ணி எடுத்தது தான். ஸோ நான் சொல்ல பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு லாட் மட்டும் இங்கே காலையில் செல் பண்ணேன். இந்த ஒரு லாட் மட்டும் சேர்த்து செல் பண்ணேன். கொஸ்டின் இப்படி மாறிச்சு. அதுதான் கீழே போனால் ப்ராஃபிட் வர மாதிரி தான் இருக்குது. மேலே வந்ததுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் அதை நான் ஸ்டாப்லெஸ்ஸாகவே வச்சு சிஸ்டமேட்டிக்காகவே நான் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்து ஓட்டிக்கிறேன். ஸோ இதான் அதோட அப்டேட். ஸோ இப்போ இதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கொஸ்டின் நேற்றோட எக்ஸ்பைரியில் கொஞ்சம் வச்சிருந்தேன். அது அட்காஸ்ட் மோஸ்ட்லி அட்காஸ்ட் தான் புக் பண்ணேன். அது ட்ராக்கிங் இல்லை. ஸோ அது கேபிட்டல் 13 லேக்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட 1%. அது நான் ஆக்சுவலாக எனக்கு 1.5% வந்தால் கூட போதும். எனக்கு அது லோன் போகும், எனக்கு நல்ல காசு தான். சரி, அதனால் அதுதான் பிளான். நான் அது பொறுமையாக தான் பண்ணி போகிறேன். நீங்கள் நீங்கள் ஒரு வேலை யாராவது பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதையும் வந்து ட்ராக் பண்ணுங்க. மிச்சப்படியாக தான் எக்ஸ்பெக்டேஷனாக எனக்கு ஒன்றும் பெருசாக மார்க்கெட்டில் வந்து இல்லை. எல்லாம் நியூஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால டவுன் மூவ் தான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் எவ்வளோ தூரம் போகும், எங்கே ரிவர்ஸ் ஆகுன்றதுலாம் அதெல்லாம் கெஸ் பண்ண வேலைக்கு ஆக மாட்டேங்கிறதுனால ஸோ அது உங்ககிட்டயே விட்டுறேன். அதை நான் எப்படி ரைட் பண்ணணும் அதை மட்டும் டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆமாம், இப்போ என் சைட்லேருந்து கண்டென்ட் முடிஞ்சது. இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி காலையில் நான் ஒரு விஷயம் போட்டிருந்தேன், அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சந்தோஷம். பட் ஆனால் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆங்கிள் கிளாஸ்க்கு பிளான் பண்ணுறேன். தயவு செஞ்சு அதில் வந்து என்ன 2-3 பேர் எனக்கு மெசேஜ் போட்டிங்க, சார் இதான் டிஸ்கவுண்ட் கிடைக்குமாங்க. நான் உங்களுக்கு திரும்பி மெசேஜ் என்ன போட்டேன்னா, நான் சொல்லி தரதுலேயும் அதே மாதிரி வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அதை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கற்றுங்க, இல்லையா வந்து யூடியூப்லேயே பார்த்துட்டு கூட ஃப்ரீயாகவே கற்றுங்க. பட் என்கிட்ட வந்து பெருசாக நெகோஷியேட் பண்ணுங்க. சரியா, நான் அது ஒன்று தான் சொல்லுவேன். அது வேணுன்றவங்க மட்டும் கூப்பிடுங்க. அது யாரும் வந்து போஸ்ட் பண்ணலாம் எல்லாம் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு கான்செப்ட் ஆல்ரெடி புரிஞ்சது, நல்லா பண்ணுவீங்கன்னா சூப்பர், அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. ஓகே, நான் தான் இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா வந்து அடுத்த 2 மினிட்ஸில் நான் செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணுவேன். சார் குட் ஈவினிங் சார். கீர்த்திகா சார். சார் 3 மினிட்ஸ் இல்ல, இப்பதானே சார் வந்தது. ஈவினிங் தானே கன்ஃபார்ம் ஆச்சு. ஈவினிங்லாம் கன்ஃபார்ம் பண்ணலையே, நல்லா செக் பண்ணுங்க. காலையிலேயே வந்துருச்சு. காலையிலே வந்துச்சுங்களா? நல்லா சார்ட் எடுத்து ஒரு நல்லா செக் பண்ணிடுவாரு சார். ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இதுதான் சார் கிராஸ் ஆச்சு. அந்த ரெண்டாவது லைனை கிராஸ் பண்ணது இப்பதான் கிராஸ் ஆச்சு. இல்லை, நீங்கள் அப்புறம் பேசுங்க. நான் உங்களுக்கு நான் ஸ்னாப் சாட் எடுத்து போகிறேன். காலையிலேயே ஆயிடுச்சு. எல்லாருமே ட்ரேடே ஸ்டார்ட் பண்ணுறேன் காலையிலேயே. ஓகே 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 சார். அது செட்டப்பாகவே ஃபாலோ பண்ணுங்க. நான் தான் சொன்னேன், பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது ஒரு அடுத்த 10 ட்ரேட் 15 ட்ரேட் பண்ண போறீங்க மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. சும்மா அது டிஸ்கிரிப்ஷனரியா அப்பப்போ வரும்போது மட்டும் பண்ணலான்னு மட்டும் நினைச்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ண செட் ஆகும். இல்ல இன்னில இருந்து அந்த சிக்னல் வந்தா மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தேங்க சார். சிக்னல் எல்லாம் காலையிலே வந்துருச்சு. காலையில நீங்க அந்த 2 லைனையும் கிராஸ் பண்ணாதான்னு சொல்லிருந்தீங்க. ஆனா ஒரு லைன் தான் கிராஸ் பண்ணுச்சு அந்த 11:45க்கு. இல்ல எல்லாம் கிராஸ் ஆயிடுச்சு. நீங்க அப்புறம் நல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்க எந்த சார்ட் பண்ணீங்க தெரியல. நான் தனியா ஸ்னாப் ஷாட் எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகே சார். தேங்க் யூ. ட்ரேட் எடுத்தவங்கலாம் இருக்காங்க, என் கூட ட்ரேட் எடுத்தவங்கலாம் இருக்காங்க. நீங்க தான் லேட்டா மெசேஜ் போட்டீங்க. நான் ஒருவேளை நான் பார்த்தது லேட்டா பார்த்தேன். நான் என்னோட சார்ட்ல அப்படிதான் சார் இருக்கு. இல்ல 370 வந்துச்சு. 24 வந்துச்சு சார். காலையிலே வந்துச்சு. அப்போ ஒருவேளை சிக்னல் நான் அந்த கவனிக்காம இருந்தனால திரும்பி மேல போயிட்டு கீழே வந்ததுங்களோ சார்? தெரியல. நீங்க ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க் யூ. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சார் நான் சமீர் சார். சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா காலைல ஒரு அந்த இன்னைக்குள்ள லோ அந்த ஒரு சார் லோ வந்துட்டு ஒரு 10:30 வந்துச்சு இன்னைக்கு காலைல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம்ஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு எம்டிஎம் வந்துட்டு கொஞ்சம் ஹையர் லெவல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டே க்ளோஸ் வந்துட்டு அதே லெவலில் இருக்கு. பட் எம்டிஎம் வந்துட்டு லோவர் தென் மார்னிங். அது ஏதாவது ரீசன் இருக்கா இல்லை? இல்லை, அதான் ஓவர் நைட் நியூஸ்க்காக வந்து எதனா ஏறி இருக்கும். அவ்வளோதான். ப்ரீமியம் விக்ஸ் ஏறி இருக்குல்ல. காலையில் இருக்கும் விக்ஸ் 2.5% தான் இருந்துச்சு. இப்போ இங்கே விக்ஸ் 4.5% இருக்குல்ல. எஸ் சார். ஓகே. என்னோட மேவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 4 நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. திரும்பி அங்கேயே தான் வந்திருக்கு. ஆனால் மே ப்ராஃபிட்டே இல்லை எனக்கு. அதே தான் சார், அந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சொல்ற மாதிரி அந்த 10:30 இருந்த எம்டிஎம் இல்ல இப்போ. பட் ஆனா பாத்தீங்கன்னாக்கா அண்டர்லைன் வந்து அதே பிரைஸ்ல தான் இருக்கு. இல்ல அதான் அது நாளைக்கு காலையில செட்டில் ஆச்சுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல எங்க ஓப்பன் ஆகுது பேஸ் பண்ணிடுவோம். நீங்க தான் அது எம்டிஎம் பார்க்க வேண்டாம். நீங்க தான் கேஎஃப்லாம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. ஜென்ரலா
ஆல்ரைட் சார். நான் வந்து ஜென்ரலா இப்ப எப்படி பாக்குறேன்னா, இப்போ அதான் நாளைக்கு வந்து நவுந்தா என்ன ஆகும், நாளைக்கு எங்க லெவல் மெயின்டைன் பண்ணணுன்றது மட்டும் நான் இங்க பாத்துருவேன். அனலைஸ்ல போயிட்டு ஓகே சார். நாளைக்கு எண்டுக்கு மட்டும் எனக்கு எங்க தாங்குன்றது மட்டும் வச்சிட்டீங்கன்னா போதும். அது எம்டிஎம்மா பார்க்க வேண்டாம். நீங்க ஃப்ரீ ஆஃப் அந்த டாட்டர் லைன் ஃப்ரீ ஆஃப் இருக்குல்ல, Yes, sir. எவ்வளவு தூரம் தாங்கும். இப்போ நாளைக்கு வந்து எனக்கு இந்த பொசிஷன் வந்து எங்க வரைக்கும் வரும்ன்றது இந்த ஐடியா இருக்கும் எனக்கு. சரி, ஓகே. அப்போ நாளைக்கு வந்து நான் 24,600க்கு இது எனக்கு 0 ஆகும். கீழே வந்து எனக்கு 23,750ல இதே விக்ஸ்க்கு. ஓகே சார். ஓகேவா? இந்த 2 லெவல் வந்து எனக்கு டெக்னிக்கலா மேட்ச் ஆகும்போது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இல்லைனா பெருசா ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்க 2 நாள் 3 நாள் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது கம்முன்னு விட்டுருங்க. ஓகே சார். எப்போ அதான் பிரீமியம் எப்போ ரிலீஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே சார். நீங்க ட்ரேட் உள்ள ரேஞ்சில் மட்டும் இருங்க. ஏன்னா இப்போ இந்த ட்ரேட் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு நம்ம அந்த சிக்னல் வச்சு பண்ணோம்ல, Yes, லாஸ்ட் sir. ஆமா. சிக்னல் வச்சு அந்த 24,600ல வந்து நான் எல்லா டைமும் எல்லா பொசிஷனுமே வச்சேன், எல்லா ஸ்டைல்லையுமே பொசிஷன் வச்சேன் நான். ஏன்னா ஓகே. உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து எல்லா ட்ரேடுமே எடுத்தேன் நான். சரியா? கண்ட்ரோல்டு செல்லில் எப்படி பண்றது, பையிங்ல எப்படி பண்றது. இப்போ அதான் அந்த இத்தனைக்கும் அங்கேருந்து மார்க்கெட் வந்து எங்க இருக்கு, 23,600ல இருந்து இப்போ 24, ஆமா 24,400ன்னு வச்சிருப்போம். 800 பாயிண்ட் மேல இருக்கு. ஓகேவா? நான் அதை அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி தான் நான் என்ன சொல்லி கொடுத்தோம் அதுபடி அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அது ப்ராசஸ் ரூல் பேஸ்டா போயிட்டீங்கன்னா இப்போ இதுல பாருங்க, இதுல வந்து நான் ரேஞ்சா தான் பாக்குறேன். அவ்வளவுதான். இப்போ நாளைக்கு நான் இங்க சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது மட்டும் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாமா இல்லையான்றது மட்டும் பார்ப்போம். இப்போ நாளைக்கு எண்டுக்கு நான் ஆகும்னா நாளைக்கு எனக்கு இங்கே இருந்தா கூட போதும், ப்ராஃபிட்டே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள்ன்றது எந்த ரேஞ்சுன்றது டாட்டர் லைனுமாவே பாத்துங்க. வெறும் சாரி லைன் மட்டும் பார்க்கணும். ஓகே ஃபைன் சார். அப்போ மட்டும் நீங்க தான் முன்னாடி ரியாக்ட் பண்ணணுமா வேணாமான்னு செட் பண்ணீங்க. மிச்சபடி பிரீமியம் பிஹேவியர்லாம் நம்மளால ஒண்ணுமே வந்து இந்த டைமுக்குள்ள கரையணும், இந்த வாரத்துக்குள்ள கரையணுன்றதால அது நடக்கும்போது நம்ம வந்து ரைட் பண்ணணும். நீங்க கரெக்டா இருக்கீங்களா சமீர்? அந்த பொசிஷன் செல் சிக்னல் வந்தோடனே இன்னைக்கு காலையில. எஸ் சார். அது நீங்க சொல்ற மாதிரி ஆக்சுவலி அவங்க ஆமா அந்த டைம்க்கு வந்துருச்சு. சார் வந்தோடனே நான் இது பண்றேன். ஓகே. சரி, ஓகே கேஸ். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? வர நிறைய பேர் டவுட்டே வர மாட்டேங்குது. செஷன் வந்து ரெக்கார்டே போயிடலாம் போல. இது ஏன் லைவ்ல போட்டுங்க? சரி, ஓகே கேஸ். நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.